வணக்கம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும். என்னிடம் உள்ள ஜோதிட நூல்கள் என்ற தலைப்பில் அன்னைக்கு நிறைய புத்தகங்கள் பார்த்தோம். அன்னைக்கு வீடியோ பெரிய வீடியோவாக ஆனதுனால அதை முழுமையாக போட முடியலை. அதனால் விடுபட்ட புத்தகங்களை 3வது பார்ட்டாக போடுறேன். சர்வார்த்த சிந்தாமணி மிக அற்புதமான ஒரு புத்தகம். இது கிடைச்ச சந்தையில் கிடைக்குது, விற்பனைக்கு இருக்குது, வாங்கி பாருங்கள். இந்த புத்தகம் எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. இது நிறைய பேர் எல்லா ஜோதிடரிடமும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஜாதக அலங்காரம். ஆனால் மூல புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்தீங்கன்னா நிறையா இதில் இருக்கக்கூடியது பூரா அதில் இருக்காது. மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விடுபட்டுருக்கு. அதுக்கடுத்து விஜயா பதிப்பகம் வெளியிட்ட யோக தீபிகா, இந்த புத்தகமும் ரொம்ப யோகத்தை பூரா தொகுத்து ஒரே புக்காக போட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க யோகம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட புத்தகம், ரொம்ப நல்லா இருக்குது அந்த புத்தகம். பாருங்கள், மூல புத்தகங்கள் இதெல்லாம் இன்றைக்கி அச்சில் வரலை. அந்த காலத்தில் உள்ள புத்தகங்கள் ரீஎடிஷன் ஆகலை. இது பிடிஎஃப்க்கு நான் ஒரு நண்பர்கிட்டருந்து பிடிஎஃப் விலைக்கு வாங்கினேன். 400 ரூபா ஒரு பிடிஎஃப். அதை வாங்கி நான் பிரிண்ட் அவுட்டு போட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் ஸ்பைலர் பண்ணி வச்சுருக்கேன். நான் மூல புத்தகங்களை மட்டும்தான் படிக்கிறது. இன்றைக்கி வெளியிடக்கூடிய புத்தகங்களை பெரும்பாலும் படிப்பது இல்லை. ஏன்னா மூல நூலில் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படிக்கும்போது எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்றது எனக்கு உணர முடிஞ்சிச்சு. அவசரமாக அந்த புக்குகளை போட்டிருக்காங்க. பாருங்கள், இதுதான் மூல புத்தகம், மங்களேஸ்வரியம் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்துடைய தலைப்பவே இன்றைக்கி புத்தகம் வெளியிடுறவங்க தப்பாக போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துடைய ஒரிஜினல் மூல காப்பி தான். இந்த புத்தகத்தை தழுவி எழுதும்போது நிறைய விடுபட்டுருக்கு. அதுபோக புத்தகத்துடைய பேரே தப்பாக போட்டிருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளவு பிழைகள் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. ஜோதிட நூலில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி இன்னொரு புத்தகத்தில் இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிறையா புத்தகங்கள் படிக்கணும். பாருங்கள், இந்த புத்தகம்லாம் 1900 வெளியிட்டது. இந்த புத்தகத்தோட பேரே நிறைய பேருக்கு தெரியாது. ஜாதக பாஸ்கரன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. யாழ்ப்பாணம் சபாபதி ஐயர் எழுதிய புத்தகம், ரொம்ப அற்புதமான புத்தகம். பாருங்களேன், இந்த எழுத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாதக பாஸ்கரன் அப்படின்ற ஒரு புத்தகம். இதுவும் ரொம்ப அற்புதமான புத்தகங்கள். இந்த செய்தியில் சொன்ன விஷயங்கள் வேறு எந்த ஒரு புஸ்தகத்துலேயும் இல்லை, நிறைய இல்லை. இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி அலைஞ்சு நீங்கள் வாங்கி அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ ஒருத்தர் வெற்றி அடையணும்னா மூலம் வேணும்ல. மூலம்னா புத்தகம், மூல புத்தகங்கள் வேணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடரெல்லாம் மாறிடலாம். பாருங்கள், இந்த புத்தகத்தில் நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் கிடச்சிச்சு. சமீபத்தில் தான் இந்த புக்கு வாங்கினேன். கௌசிக சிந்தாமணி, தர்க்க ஜோதிடம் என்னும் கௌசிக சிந்தாமணி. இந்த புத்தகத்தில் தான் ஒரு செய்தி எடுத்து ஒருத்தருக்கு அடித்தேன். கரெக்டாக இருந்துச்சு. என்ன செய்தி அப்படின்னா, சாவது மீதான் கண்ணே, சனிக்கு 8ல் ரவி இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். வசிஷ்டர் முனிவரும் கௌசிகர் வாக்கும் அப்படின்னு சொல்லி கௌசிகர் முனிவரும் 2 பேரும் உரையாடுற மாதிரி. தர்க்கம் என்பது உரையாடுவது, டிபேட். ஒருத்தர் பேசுகிற மாதிரியே, உரையாடல் மாதிரியே இந்த புத்தகம் இருக்கும். சாவது மீதான் கண்ணே, சனிக்கு 8ல் ரவி இருக்க. சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து சனி திசையோ சூரிய திசையோ விட்டால் மரணம் சேரும் அப்படின்னு ஒரு செய்தி இந்த புத்தகத்தில் இருந்துச்சு. இதை ஒருத்தருக்கு சொல்லி அது நடந்துச்சு. அப்படியே அந்த திசா புத்தியில் நடந்துச்சு. பாருங்கள், ஜாதக ராஜ பாவ இருவாச்சி அப்படின்ற ஒரு புத்தகம். இதுவும் பாருங்கள் எப்போ வெளியிட்டது. சிஜி ராஜன் ஐயா எழுதின புத்தகங்கள், மிக பழமையான புத்தகங்கள். உங்களுக்கு புத்தகம் வேணும்னா நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன்.
1943 வெளியிட்ட புத்தகம். இதெல்லாம் எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ரீஎடிஷன் போட்டோம்னா நம்ம ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க புத்தகத்தை வாங்கி படிக்கின்ற பழக்கமே இல்லை. எங்கடா ஓசியில் கிடைக்குன்னு பார்க்குறது, அல்லது யூடியூப்பில் பார்த்து தப்பு தப்பாக பேசினவங்களுடைய யூடியூப்பை பார்த்து குறிப்பெடுத்து நீங்கள் ஒரு பெரிய ஜோதிடராக கட்டாயம் வர முடியாது. மூல நூலை துணைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக மாறிடலாம். பாருங்கள், அதுக்கடுத்து வர்ஷாதி நூல், கிரக சிந்தாமணி என்னும் பெரிய வர்ஷாதி நூல். இதில் தாங்க அவ்வளோ பொக்கிஷம். அடையே அப்பா, எப்போ வீட்டுக்கு பால் போடணும், எப்போ வீடு கட்டணும், என்ன மரம் யூஸ் பண்ணணும், எந்த நாளிகையில் என்ன பண்ணணும் அப்படின்ற நுணுக்கம் பூரா அந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகம்லாம் கிடைச்சினா வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான புத்தகம். நம்ம புத்தகம் வாங்குறதுக்கு காசு செலவுன்றதுக்கு யோசிக்கக்கூடாது. ஒரு நேரம் பட்டினியாக கிடந்து கூட புத்தகத்தை வாங்கிடணும். நான்லாம் புத்தகம் வாங்கிக்கிட்டு பஸ்ஸுக்கு போக காசு இல்லாமல் நடந்து போயிருக்கேன். 8 கிலோமீட்ரு நடந்து போயிருக்கேன். ஏன்னா அந்த புக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கிடுவோம் அப்படின்னா அந்த புக்கு கிடைக்காது. அப்போ வாங்கிக்கிட்டு அப்போ 1998 அன்னைக்கு, இன்றைக்கி தான் கூகுள் பே இருக்குல்ல, நம்மக்கிட்ட காசு இல்லாட்டி கூட ஃபோன் பண்ணி யாராவது போட சொன்னோம்னா போட்டு விட்ருவாங்க. அன்னைக்கு புத்தகத்தெல்லாம் 1998 வாங்கிக்கிட்டு போகிறப்ப பஸ் இல்லாமல் 8 கிலோமீட்டர் வீட்டுக்கு நடந்து போயிருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான புத்தகம். சுந்தரசேகரம் அப்படின்னு முதல் பார்ட்டுன்னு ஒன்று இருந்தால் 2வது பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். பாருங்கள், 1925 வெளியிட்ட புத்தகம். இதை இப்படி எடுத்துக்கிறேன், அப்படி தெளிவாக தெரியும். 1925 பாருங்கள், 12 அணா. ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி இன்னொரு ஜோதிட புத்தகத்தில் இருப்பதில்லை. இது வந்து காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு பேர். காப்பிரைட் ஆக்டை வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர் காப்பிரைட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு புத்தகத்துலேயும். அன்னைக்கு இதில் உள்ளது பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் கூட அழகாக அப்படி நம்ம தெரிஞ்சால் தான் அதை படிக்க முடியும், புரிய முடியும். இல்லாட்டி நமக்கு புரியாது. ரொம்ப அற்புதமான புத்தகம். இதில் உள்ள செய்திகளை மட்டும்தான் நம்ம சேனல்லே போடுறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்து குறிப்பு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்கள், 3 கிரகம் ஒரு ஜாதகத்தின் நீசமானால் துக்கமே ஆகும்ட்டார். நீசம்னா என்ன, நீச பங்கம்னா என்னன்னு இன்றைக்கி யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. உண்மையான நீசம்னா என்ன, நீச பங்கம்னா என்ன அப்படின்ற வீடியோவை இதில் உள்ள செய்திகளை நம்ம போட போகிறோம். சுந்தரசேகரம் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை மறுபடியும் காட்டுறேன். எந்த வருஷம் வெளியிட்டது? 1925 வெளியிட்ட புத்தகம். அன்றைக்கெல்லாம் ஒரு எழுத்துப்பிழை, கருத்துப்பிழை இதெல்லாம் இருந்துச்சுன்னா புத்தகம் வந்து வெளியிட முடியாது. ஒரு புத்தகம் வெளியிடணும்னா எல்லா ஜோதிடர்களையும் வர சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கணும், ஒரு ஆத்தரைஸ்டு வாங்கணும். அவங்களுக்குள்ள தர்க்கம் நடக்கும். பாருங்கள், கிரக பார்வையெல்லாம் பாருங்கள். இந்த செய்தி, இந்த புக்கில் இருக்கக்கூடிய கிரக பார்வை வேறு எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லை. குருவுக்கு 7ஆம் பார்வை முழு பார்வை, 5ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய பார்வைக்கு பேர் கால் பார்வை, 9ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய பார்வைக்கு பேர் முக்கால் பார்வை. அப்போ பார்வையிலேயே வித்தியாசம் இருக்குது. நேருக்கு நேராக பார்க்குது, 180 டிகிரியில் குரு பார்க்குதுன்னா அது முழு பார்வை. அங்கே சுபத்தன்மை அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்துல பார்க்குறது கால் பார்வையாம். அப்போ அதுக்கு தந்தாப்புல பலன் தான் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு பார்க்குதுன்னா அது முக்கால் பார்வை. இந்த செய்தி வந்து எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், சனி நான் எழுதி வச்சுருக்கேன். சனிக்கு 3, 7, 10 பார்வையை பார்க்கும். 8ஆம் பார்வை அரைப்பார்வை, 10ஆம் பார்வை முக்கால் பார்வை, 7ஆம் பார்வை முழு பார்வை. அப்போ இந்த ஒரு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் மூல புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒருத்தருக்கு வரும். மேலோட்டமாக படித்தோம்னா பலனை தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்கள் 1988 வீடு வாங்கியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயத்துலேயே விற்று தெருவுக்கு வந்தேன்னுவேன். பூரா ஏட்டிக்கு பூட்டிக்காகவே நடக்கும் நம்ம சொல்கிறது பூரா. அப்போ இதே இது பாருங்கள், இதெல்லாம் படித்து தான் நம்ம வந்து நிறையா விஷயங்களை பண்ணணும். பாருங்களேன், நன்மைக்கு ஆப்போசிட்டு தீமைன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. தும்மையை, இதே உண்மையான தமிழ் எதிர்ச்சொல். எல்லா கிரகங்களுக்குடைய நன்மை துன்மைகளை பொதுவில் கூறுகின்றது. இதெல்லாம் வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஐடியா தர்றேன். என்கிட்ட இருக்கக்கூடியதை உங்களுக்கு தர்றேன். நீங்கள் ஃபோன் பண்ணி அல்லது கமெண்டில் போட்டு விடுங்க, ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள்,
இந்த புத்தகம் பெண்கள் ஜனன ஜாதக பலபோதினி அப்படின்ற ஒரு புத்தகம். பெண்களுடைய ஜாதகத்தை மட்டும் எப்படி பார்க்கணும்னு அழகான புத்தகம் கொழும்புல வெளியிட்டிருக்காங்க. இது எந்த வருஷம் வெளியிட்டாங்கன்னு தெரியல, எப்படி 1930க்குள்ளே இருக்கும். பெண்கள் ஜாதகத்தை மட்டும் தனியாக பார்க்குறதுக்கு, ஆண்கள் ஜாதகத்தை பார்க்குறது வேறு, பெண்கள் ஜாதகத்தை வேறு பார்க்குறது. இப்போ இது முழுக்க பெண்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம் பூரா இதில் வந்துடும். ரொம்ப அற்புதமான புத்தகம். ஓகேவா? வீடியோ பெருசாகுது, அதனால தான் நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். அதுக்கடுத்து இதை சொல்லியாச்சு. இதை பாருங்களேன், ஜோதிடம் 300. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது புலிப்பாணி சித்தர்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்களா? அந்த புத்தகம் எப்போ வெளியிட்டிருக்காங்க பார்த்துக்குங்க, 1905 அப்போ வெளியிட்ட புத்தகம். இதெல்லாம் வந்து கிடைக்காது, பூரா வந்து நம்ம சேகரித்து வச்சுருக்கிறது. இதில் இருந்து இன்னைக்கு புலிப்பாணி சித்தரை நிறையா பேர் புக்கு போட்டிருக்காங்க. இதை படிச்சுட்டு அதை படிங்க. 6 வித்தியாசம் இல்லை, 60 வித்தியாசம் இருக்கும், 60 தவறுகள் இருக்கும் புது புத்தகத்தில். என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்க வேணாம். நான் புது புத்தகத்தையும் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டு பாருங்கள். இதில் உள்ளதை நான் குறிப்பெடுத்திருக்கேன். இதை படிக்கணும்னா தமிழ் புலமையும் வேணும். நிறைய நுட்பம் இருக்கும், நிறைய வார்த்தைகள்லாம் புதுசாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருந்தால் என்ன ஆகும்னு. 8ல் ராகு இருந்து இது வந்து குரு பார்க்கலாட்டி விஷத்தால் மரணம் அதை போட்டிருக்கு. இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவ்வளவு இதாக இருக்குது. சந்தானமணி முழுக்க பெண்களை பற்றி ஒரு புத்தகம். சந்தானமணி ரொம்ப அற்புதமான புத்தகம். அந்த புத்தகம் இதில் தான் ஒரு பெண் எப்போ வயசுக்கு வருவா அப்படின்ற விஷயம் இந்த ஒரு புக்கில் தான் போட்டிருக்கு. வேறு எந்த ஒரு புத்தகத்துலேயும் போடலை. அது என்னன்னா, ராசி கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அதில் கோச்சாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் எப்போ பார்க்குதோ அப்போ வயசுக்கு வருவாங்கன்ற விஷயம், பூ பெய்தல், அந்த விஷயம் இதில் தான் போட்டிருக்கு. எனக்கு ஆண் குழந்தை இருக்குமா பெண் குழந்தை இருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. பூரா இதில் இருக்கக்கூடிய விஷயந்தேன். முழுக்க பெண்களை மையமாக வச்சு எழுதின புத்தகம். ஓகேவா? அதுக்கடுத்து அவ்வளோதான். மீண்டும் அடுத்த 4வது வீடியோவில் பார்ப்போம். மீதி இன்னும் நிறைய இருக்குது புக்கு, அதை 4வது வீடியோவில் பார்ப்போம். இப்போயே டைம் வந்து 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? நன்றி, வணக்கம்.